ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் NRK. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ASTERDM ஹெல்த் கேர் இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 18% ப்ராஃபிட் வந்து புக் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து எது பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்தோம், எது பேஸ் பண்ணி எக்ஸிட் ஆனோம், என்ன ஸ்டாப் லாஸு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து டெக்னிக்கலாக வந்து நம்ம சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க பாட்டத்தில் இருக்க ப்ளூ கலர் லைன் தான் 186 நியர்பை தான் நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம். எக்ஸிட் வந்து பார்த்திங்கன்னா 221 நியர்பில் வந்து எக்ஸிட் ஆனோம். மொத்தமாக வந்து நமக்கு வந்து எத்தனை நாள் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 நாள் வந்து இந்த 18% ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்காக ஆயிருக்கு. நம்மளோட ரிட்டர்ன் வந்து 18%. ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். வாங்க இப்போ என்ட்ரி எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் வீக்லி சார்ட் வச்சுருக்கிறேன். நான் என்ட்ரி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட் பேஸ் பண்ணி தான் எடுத்தேன். ஸ்டாப் லாஸ் மட்டும் 1 hour சார்ட் பேஸ் பண்ணி நான் வந்து ட்ரைலிங் பண்ணிக்கிட்டேன். ஸோ வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் நான் அந்த என்ட்ரி எடுத்தேன். ஃபஸ்ட் நான் இதை வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இது லெஃப்ட் ஷோல்டரு, இது ஹெட்டு, இது ரைட் ஷோல்டர். ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் வந்து வீக்லி சார்ட்டில் பிரேக் ஆகிருந்துச்சு. பிரேக் ஆனது தான் வந்து நம்ம வந்து இந்த என்ட்ரி வந்து எடுத்தோம். இப்போ இந்த கேண்டிலை பார்த்திங்கன்னா தெரியும், இந்த க்ரீன் கலர் கேண்டிலை. இந்த கேண்டிலில் வந்து நல்ல வால்யூமோடு பிரேக் ஆகிருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்லாவே மேலே போயிடுச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணி எதில் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 186 கண்டிப்பாக வந்து ரீடெஸ்ட் ஆகும் அப்படின்னு தெரியும். அதனால் வந்து 186 ரீடெஸ்ட் ஆகும்போது நான் வந்து இந்த என்ட்ரி எடுத்தேன். ஸோ நம்ம ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45-46 பாயிண்ட் பக்கத்தில் புக் பண்ணோம். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ரைட் ஷோல்டரோட ஹை மைனஸ் லோ தான் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதாவது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் பக்கத்தில் வருது. ஸோ இந்த 50 பாயிண்ட் தான் வந்து நம்ம பிக் பண்ணுறதுக்காக ஒரு 42 43 பாயிண்ட் பிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஹை தான் வந்து நமக்கு இங்கேட்ட வந்து டார்கெட்டாக கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிருந்துச்சு. இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் என்ட்ரி எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸாகவே இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாப் லாஸை நான் வந்து எப்படி வந்து கம்மியாக்கினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு பதிலாக நான் 1 hour சார்ட் வந்து ஃபஸ்ட் வச்சிடுறேன். ஓகே, 1 hour சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் எப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸாகவே இருந்துச்சு. அதாவது என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோய்க்கு கீழே என்னோடய ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன் 160. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 26 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணிட்டே வந்தேன். அடுத்து இந்த ஸ்விங்குக்கு மாற்றினேன். ஓகேங்களா? அடுத்து ஒவ்வொரு ஸ்விங்காக மாற்றி இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா? அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணதுமே என்னோடய ஸ்டாப் லாஸை நான் சின்னதாக மாற்றிக்கிட்டேன். ஓகேங்களா? என்னோடய ஸ்டாப் லாஸ் எங்கே மாற்றினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோய்க்கு கீழே என்னோடய ஸ்டாப் லாஸ், அதாவது 192. நான் வாங்கினதோட ஒரு 6 பாயிண்ட் மேலே வந்து ஸ்டாப் லாஸை வந்து மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டாப் லாஸ் வந்து மாடிஃபை பண்ணலை. மறுபடியும் ஸ்டாப் லாஸ் இங்கே மாடிஃபை பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் வேணான்னு சொல்லிட்டு இதே ஸ்டாப் லாஸை தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 42 பாயிண்ட் வந்ததுமே வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ரீசன் வந்து என்னன்னு நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரைட் ஷோல்டரோட ஹை மைனஸ் ரைட் ஷோல்டர் லோ தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 50 பாயிண்ட் பக்கத்தில் வந்துச்சு. ஸோ ஒரு 42 பாயிண்டில் வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஹை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 48 பாயிண்ட் பக்கத்தில் போனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 hour கேண்டில் வந்து சரியாக விளாத்ததுனால நான் வந்து அதிலேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேங்களா? இதுதான் என்னோட இந்த ஸ்டாக்கோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட். நாங்கள் வந்து டெய்லி வந்து நம்ம சேனலில் வந்து இதே மாதிரிப்பட்ட வீடியோலாம் போட்டுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு வந்து டெய்லி வந்து டெக்னிக்கல் அனலைஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். தேங்க்யூ.